இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவரா இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனா அதுக்கு ஒரு மொழி வேணும். நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரோட்ல போற முட்டாள் ரசிகன் பேசுற மாதிரி நீ அணில்ங்கிறது, அப்புறம் அந்த வாப்போன்னு பேசுறது. நான் கேக்குறேன், விஜயனுடைய மக்கள் செல்வாக்குக்கு முன்பு நீங்கள் எல்லாம் நிக்க முடியுமா? அவருடைய கால் தூசுக்கு சமமான ஆளா? நீங்க போய் விஜய வா போன்லாம் பேசுறதெல்லாம் அதை எப்படி ஏற்க முடியும்? இன்னொன்னு, நீங்க போய் விஜய் வீட்டுல நின்னீங்கல்ல, என்ன நினைச்சீங்க, விஜய் ஒரு முட்டாளு, நம்ம போய் அவன் தலையில உட்காந்துக்கிட்டு மிளகா அரைச்சிட்டு நம்ம கூட கூட்டணி அமைச்சு நம்ம அறுவடை பண்ணலாம் நீங்க நினைச்சீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், அடடா விஜய் நம்ம நினைச்ச மாதிரி ஆள் கிடையாது, நமக்கு மேல புத்திசாலின்னு தெரிஞ்சதுனால இப்ப உங்களை அவர் ஓரம் தள்ளி வச்சிட்டாரு. சோ அப்ப நம்மளுடைய எண்ணம் ஈடேறவில்லை என்பதால் இன்னைக்கு விஜய இவர் கடுமையா விமர்சனம் பண்றாரு. பட் அது ரொம்ப தவறான விஷயம். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. உன்னை யாரு அரசியலுக்கு வர சொன்னதுன்னு இவர் கேட்கிறாரு. அதே கேள்வி சீமானுக்கு நாம கேட்கிறோம். உங்களை யாரு அரசியலுக்கு கூப்பிட்டது? தமிழ்நாட்டு மக்கள் உங்க வீட்டு வாசல்ல திரண்டு நின்று சீமான் ஐயா நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்துக்கணும் உங்ககிட்ட சொன்னாங்களா? நீங்க இலங்கை தமிழர்கள்ட்ட சம்பாதிப்பதற்காக இப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்து பிரபாகரன் எல்டிடின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா விஜய் அந்த மாதிரிலாம் வரலையே. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அரசியலுக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையற்ற மனிதர். ரஜினிகாந்த் குறித்து இவர் என்ன சொன்னாரு, அவர் தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கு, அதனால தான் நான் அரசியலுக்கு ரஜினிகாந்த் சொல்லும் போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இங்கிதம் இல்லாமல் அநாகரிகமாக இவர் அடிச்ச கமெண்ட் என்ன தெரியுமா, சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்க நீங்க போக வேண்டிய தானேங்கிற ஒரு வார்த்தையை கேட்டார். உண்மையில ரஜினி ரசிகர்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தா சீமானை எல்லாம் சும்மா விட்டுருக்கவே கூடாது. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு அமைதியாக இருந்ததனுடைய விளைவு இன்னைக்கு சீமான் இப்படி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, ரஜினிகாந்த போய் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தரகர் மூலமாக ரஜினிகாந்த போய் பார்த்துட்டு சங்கி என்றான் நண்பன் ஒரு புது அறிஞர் பொருளை அவர் சொன்னாரு. அதனால சீமானுடைய பேச்செல்லாம் இந்த மக்கள் கண்டுக்கவே கூடாது. இப்படி ஒரு நபர் இந்த அரசியல் இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு மக்கள்